என்னை பாத்துங்க, அங்க மைக் பார்க்கணும். அது மைக் இங்க இருக்கு, இது சும்மா இருக்குது. என்னை பாத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நமது ஜாமியா சிராஜுல் முனியர் அரபிக் கல்லூரியுடைய மாணவர் உஸ்மான் அவர்கள் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே இன்று காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நமது பெரிய பள்ளிவாசலிலே முழு குர்ஆனையும் மரணமாக ஓதி முடித்த நிகழ்வு இன்று நடைபெற்றது. மிகச் சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், திரளான மக்கள் அவர்களை கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மிக பெரும் வாழ்த்துக்களையும் துஆவையும் தெரிவித்துக் கொண்டார்கள். நமது ஜாமியாவுடைய 52 ஆண்டு கால வரலாற்றிலே இது முதல் நிகழ்வு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மொபைலில் ஈடுபாடாக இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த பசங்க இப்போ பண்ணியிருக்கப்ப நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையான விஷயம், இன்று பரவலாக ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, முகநூல்களிலே மற்றும் இதர சமூக வலைதளங்களிலே இன்றைய இளம் தலைமுறைகள் அவர்கள் மூழ்கி கிடைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே நம்முடைய சகோதரர் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இறைவனுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இறைவனுடைய அந்த கலாம் ஷரீஃபை, அந்த குர்ஆனை முழுசாக மனனமிட்டு இருக்கிறார்கள். இது மிக பெரும் சாதனையாகும். அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு உத்வேகமாகும். அவருடைய பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பதாகவும் அவருடைய ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் எங்களுடைய ஜாமியாவிற்கும் ஜாமியாவுடைய நிர்வாகத்திற்கும் மிக பெரும் பெருமையாக நாங்கள் அதை கருதுகிறோம். தொடர்ச்சியாக இளைஞர்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் இதுபோன்று இந்த இறைவனுடைய பாதையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டிய வழியிலும் அவர்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவ்வாறு குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் பின்பற்றினால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் என்று நாம் வருங்கால இளைஞர் சமுதாயத்திற்கு நாம் கூறிக்கொள்கிறோம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் சையது முகமது புகாரி முனீர். இன்ஷா அல்லாஹ், இதே போன்ற நிகழ்வு அடுத்த வாரம் சனிக்கிழமை மேலப்பள்ளி வாசலிலும் இதே போன்று என்னுடைய சகோதரர் அவர்கள் போத இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.